என் பேர் எம்எச் இப்ராஹிம். 79 வட்ட திமுகவுடைய செயலாளராக இருக்கேன் கோவை வடக்கு மாவட்டத்தில். இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி என் மேலே தவறான ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வார்டில் மகளிர் அணிகளையும் எண்ணெயும் சேர்த்து போட்டு 79 வார்டு அந்த வார்டில் போட்டு மகளிர் அணிகளை வச்சு என்ன கூட போட்டு தவறாக இந்த ஜெமினிங்கிற ஒரு ஆப்பில் சித்தரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளைண்ட்டாக போட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறேன். இங்கே அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா இது மன உளைச்சலுக்கு ஆக்கியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி போட்டு எங்களுடைய பகுதியில் போட்டு எலெக்ஷன் வேலையை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. அந்த நபர் மீது இந்த ஃபோன் நம்பரு அனுப்பிச்சுட்ட அந்த நபர் மீது மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். நீங்கள் என்னை பற்றியோ இந்த பாக்கி இருக்கிறவங்க இந்த வார்டுக்குள்ளே இருக்க மகளிர்களை பற்றியோ நம்ம வார்டில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியும். நம்ம போட்டு கழகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவுமே நிரந்தரமாக நான் குழந்தையிலேருந்து பாடுபட்டுருக்கிறேன். என்ன இந்த மாதிரி செஞ்சு முடக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியான வேலை இதாயிருமேன்னு நினச்சி போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். என் தாழ்மையான யாருங்கிறது மாற்று கட்சிக்காராக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அவங்க தான் பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி அவங்க நமக்கு பின்னாடி யார் துரோகி இருக்காங்கிறது தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சாதான் கொஞ்சம் தெரியும். அது கண்டுபிடிச்சி தரணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு. நீங்க அனைவரும் ஒத்துழைப்பும் தரணும். இந்த மாதிரி இதை கண்டுபிடிங்க, என்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு நீங்க இது பண்ணுங்க. நன்றி. இதுல பெண்கள் நான் வக்கீலோட வந்திருக்கிறேன். இங்க இது பண்றதுக்காக வந்திருக்கிறேன். பெண்களை போட்டு இந்த இதுல பெண்களை ரொம்ப களங்கப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு இந்த காவல்துறை அவங்க போட்டு தக்க நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சல்லாம் அந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. இது ஸ்பேக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது பார்க்குறவங்க அத்தனை பேத்துக்குமே இது ஸ்பேக்குங்கிறது தெரியும். ஆனாலும் போட்டு இதனால் இந்த 2 நாளாக மன உளைச்சலில் இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி நீங்கள் இதை இது பண்ணோம். நாங்கள் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் இங்கே நின்று காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு காலையிலேருந்து காவல்துறையிட்ட ஏசிகிட்ட எல்லாத்திட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. சைபர் கிரைமுக்கும் வந்திருக்கிறேன். இங்கேயும் நல்ல ஒரு முடிவு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கிறேன்.